அண்ணாதா சொல்லு நாத்தா. சைடு ஒண்ணும் இல்ல. என்ன இருக்கு? ரெக்கை இருக்கு. ரெக்கைய வச்சு 65 பண்ணி தரேன். என்ன இல்லையா? எண்ணெயே இல்லாம உனக்கு வறுத்து தரேன். சைடு ஏத்த மாதிரி இருக்குமா? சைடிஸுக்கு அட்டகாசமா இருக்க மக்களே. வீடியோ பாருங்க. மறக்காம லைக்காவது போட்டு விடுங்க. வாங்கிட்டு வந்த கோழி ரெக்கைய தண்ணியில போட்டீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் ஆயிருவாங்க. நார்மலான கோழி ரெக்கையில கவுச்சி அடிக்கும். அதனால மஞ்சத்தூள் போட்டு 2-3 நேரம் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கழுவுன ரெக்கையை ஒரு பாத்திரத்தில் போட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், இழுவைக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், கறி மசாலா, உப்பை போட்டு தண்ணியே ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு தோசைக்கல்ல துளுக்கிவுண்டு எண்ணெயை ஊற்றி நம்ம ரெக்கையை பூரா இறக்கி விட்ருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மீடியமான சூட்டில் நல்லா 2 போட்டு வேகிற மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதோடு சேர்ந்த கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வேக வச்சிங்க அப்படின்னா சும்மா இழுவைக்கு தகுந்த மாதிரி ரெக்கை போட்ட ரெடியாகிற மக்களே. கம்மியான விலை தான் சரிங்களா. 4 ரியால் நினைக்கிறேன். 4 ரியால் அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு 80 ரூபா ஆச்சு. சூப்பராக இருக்கும் மக்களே. கம்மியான